கரெக்டா இருக்குமா இல்லையான்ற மாதிரி ஒரு டவுட் வந்து தான். இல்லைன்னா வந்து மனுஷன் அவர் உள்ள சாப்பிட்டுட்டு இருந்தாருங்க. நான் லைவ் நானும் தான் பார்த்தேன். சார் சொன்ன சுரேஷ் சார் சொன்ன மாதிரி தான். உள்ள சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் கிடுகிடுன்னு வந்தாரு. அந்த பொண்ணை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த கேசரியா அல்லோ ஏதோ ஒன்று ஊட்டினாரு. டப்புன்னு தூக்கிட்டாரு. இதுல வேற வியானா உட்காந்து பார்த்தாங்களாம் ஒவ்வொருத்தவங்க பேசியும். சரி விடுங்க, அது விடுங்க, அதை பத்தி பேச தேவையில்ல. இன்னொன்னு வந்து அதுக்கடுத்து அவர் எடுத்துட்டு போனதுக்கப்புறம் திவ்யா நீதான் வின் பண்ணுவான்னு சொல்றாங்க பாரு. இதனாலேயே சொல்றேன் கொடுக்க மாட்டாங்க டெஃபினெட்லி. இதே மாதிரிதான் போன தடவை. இல்ல ப்ரோ. ஓவரா வந்து கெமி, பிரவீன் எல்லாரும் இப்போ ரம்யா, வியானா ஓவரா வந்து திவ்யாக்கு சப்போர்ட் பண்றாங்க. கெமிலாம் சொல்றாங்க, "உனக்கு வர வேண்டியது கண்டிப்பா வரும். உன்கிட்ட தான் வரும் அது" அப்படின்னு. எனக்கு என்னன்னே எனக்கு புரியல சீரியஸா. பிரவீன் வந்து என்ன பண்றாருன்னா, பிரவீன் சொல்றாரு, நான் வந்து பார்த்தேன். விக்கியோட ஃபேஸ்ல செம சிரிப்பு. சாண்ட்ராவும் சிரிச்சாங்க. அண்ட் சபரி கண்ணுலலாம் ஒரு ரிலீஃப் தெரிஞ்சது. என்னமோ அவங்க 4 பேத்த வந்து வில்லனா போர்ட்ரே பண்ணிட்டு, திவ்யாவ வந்து அப்படியே பாசிட்டிவா ஹீரோயின் ரேஞ்சுக்கு போர்ட்ரே பண்றாங்க அவங்க. ஒரே ஒரு நிமிஷம் பட் இதுல ஆனா வந்து என்ன பிரயோஜனம் கேஸ்? இன்னைக்கு சில வீடியோஸ் நான் பார்க்குறப்ப அரோரா இஸ் ஆல்மோஸ்ட் டில்டிங் டுவர்ட்ஸ் தெம் தானே. காலையில அவங்க சாண்ட்ரா பத்தி பேசினதா இருக்கட்டும், விக்கல்ஸை பத்தி பேசினதா இருக்கட்டும், ஷீ இஸ் லீனிங் டுவர்ட்ஸ் த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் தானே. இல்ல நான் மறுபடியும் வெளியே வந்துட்டாங்க ஈவினிங். இல்ல. இப்போ வந்து விக்ரம் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, "நான் வந்து அவங்கள தூக்கிட்டு போனேன். என் கையால நான் தூக்கிட்டு போனேன். அவங்க நடிக்கலாம் கிடையாது. 2 குழந்தைக்கு அம்மா வேற. அவங்க யாருமே அப்படி நடிக்க மாட்டாங்க. அவங்க லிட்டரலி அவங்கனால மூச்சு கூட வாங்க முடியல. நான் என் கையால தூக்கிட்டு போனேன். ஸோ அவங்க நடிக்க கிடையாதுன்னு" அரோராட்ட சொல்லிட்டாரு. அரோராக்கு வந்து இப்போ ஒரே கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க அவங்க. தட்ஸ் இங்க வாட் நான் இவங்கள சொல்றேன். நேத்து நம்புறதா, அவங்கள காலையில அவ்ளோ நம்புறதா? தெளிவா பேசின ஒரு கண்டஸ்டன்ட் இவ்ளோ கன்ஃபியூஸ்ட் ஆனதுக்கு என்ன? ஐ மீன் இல்ல, ஹவ் கேன் ஷி ஒரு டூ இட்? நிமிஷம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். என்னோட இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிடுறேன் ப்ளீஸ். ஸோ அதுதான் என்னன்னா, இப்போ எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேற்று சொன்ன மாதிரி தான். ஸோ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து வெளி தகவலை வந்து சொல்றாங்கன்ற போதே தட் வில் பி பேக் ஃபயர் ஃபார் தி ஃபைனலிஸ்ட். என்னன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தான் நடந்தது சொல்லும்போது வீக்கெண்டில் போட்டு விஜேஎஸ் வந்து ஒருத்தர் கீழ்கின்னு கழிச்சாங்க. நீங்கள் வந்தீங்களா, வந்த வேலையை மட்டும் பார்க்கணுமே தவிர உங்களை யார் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுன்னு. ஸோ டெஃபினெட்லி தே வில் கெட் தேர் கிஃப்ட் ஃப்ரம் விஜேஎஸ் வாட் தே டிட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ டெஃபினெட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இவங்க சொல்லாமலே இருந்தால் கூட திவ்யா வந்து 200% கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்கெல்லாம் சொன்னதாலேயே வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். கண்டிப்பாக விஜேஎஸை இன்டர் பண்ணி கூட கொடுக்க விடாமல் கூட பண்ணலாம் பாசிபிளி. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் வீக் நடந்த அந்த இன்சிடென்ட்டு. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டெஃபினெட்லி தே வில் கெட் இந்த 6 பேரும் வந்துட்டு இருந்தாங்களா, 7 எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கும் விழும் ரோஸ்ட்டு. அண்ட் தென் திவ்யா கண்டிப்பாக வின் பண்ண மாட்டாங்க. ஐ எம் 100 எப்படி சொல்கிறது, நேற்று சொன்னதே தான். 1000% ஐ எம் கான்ஃபிடென்ட் ஆன் தட். தேங்க்யூ. செகண்ட் ரவுண்ட் பேசுகிறேன். இப்போ இந்த பணப்பெட்டி எடுத்ததை டிஸ்கஸ் பண்ணும்போது அப்சரா வந்து சபரி கிட்ட சொல்றாங்க இல்லையா, தட் விக்ரம் அரோரா எல்லாம் பிளான் பண்ணி தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே சொல்றாரே இந்த மாதிரி, ஈவன் ஐ ஃபீல் தட் ஏதோ கான்வர்சேஷன் போயிருக்குன்ற மாதிரி. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீக், பிஃபோர் வீக்கெண்ட் வரைக்கும் கூட எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஃபைனலிஸ்ட்னால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். பீட் அரோரா, விக்ரம் ஆர் ஹோம்ஸ் எவர், கொஞ்சம் வெயிட் பண்ணலாமோ இவங்களை கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணி அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே போகிறதுக்குள்ளன்னு சொல்ல வரேன். ஐ ஃபீல் தட் சாண்ட்ரா ஒரு சொன்னாங்களே நிமிஷம் அவங்க. ஒரு நிமிஷம் விக்னேஷ் கமெண்ட்ஸ்ல இஸ் டாக்கிங் பேட் பார்த்து வேர்ட்ஸ். நீங்க நீங்க ஆக்சுவலா விட்டுருங்க நீங்க எனக்கும் பேச நீங்க விட்டுருங்க தெரியும். நீங்க விட்டுருங்க. பட் நான் அது நான் பிளான் ஸ்பேஸ் பண்ணிட்டேன். இதாக ஓகே, நீங்க கூடாதுன்னு தான் விட்டுருங்க நான் நீங்க சும்மா விட்டுருங்க இருக்கேன். நீங்க விட்டுருங்க நீங்க விட்டுருங்க. ஓகே, ஓகே. இல்ல. சாண்ட்ரா சொன்னாங்களே, பிரவீன்க்குலாம் நேத்து நைட்டே தெரியுமா. இந்த மாதிரி வினோத் வந்து ரொம்ப ஒரு மாரி படபடன்னு இருக்காரு, எடுக்க போறாரு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் வந்து வினோத்த பிரெயின் வாஷ் பண்ணி எடுக்காம விட்டுருப்பேன். நான் வந்து எடுக்காம விட்டுருப்பேன் அப்படின்னு. ஸோ பிரவீன்க்கெல்லாம் நல்லாவே தெரியும்.
இவங்க வந்து இந்த பிரவீன், ரம்யா, வியானாலாம் வந்து ஒருத்தங்கள வந்து டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு முடிவோட இங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது யாருன்னா பேசுங்க. நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. இல்ல சாம் ப்ரோ, இப்போ ம், ஏன் இந்த வியானாக்கு வந்து இவ்வளோ இது இருக்கு, வியானா அண்ட் ரம்யாக்கு? இன்கேஸ் வந்து இப்போ ஜஸ்ட் இதுக்காகவே வச்சும் எப்படி சொல்றது, இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே வரணும், ஒரு 4-5 பேராச்சும் வரணும் கண்டிப்பா. ஏன்னா இவங்க எப்படி சொல்றது, ஃபைனல் வீக்ல போயிட்டு இந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து அவங்கள முட்டு எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. போட்டு, அதாவது இப்போ 5 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தர் போயிட்டாரு, 5 பேர் தான் இருக்காங்க. இந்த 5 பேரை இந்த 7 பேர் சேர்ந்து அவங்க போய் தனியா கூட இருக்கவே விட மாட்டாங்க, தேடி தேடி போய் பேசுறாங்க. நான் கூட அப்சரா வந்து கொஞ்சம் நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படி ஏன் ஒரு நிமிஷம், சீசன் 7 அர்ச்சனாவோட புரியல, வாய்ஸ் பிரேக் ஆச்சு ப்ரோ உங்களுது. இல்ல சீசன் 7ல அர்ச்சனாவோட பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பிரேக் ஆகி சாம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி சாம் என்ன சொல்ல வராங்கன்னா, சீசன் 7 அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆனாங்கல்ல, அவங்களோட கம்பேர் பண்ற மாதிரி திவ்யாவை இது பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. வாய்ப்பு இல்ல ஃபர்ஸ்ட் வீக்ல பண்ணாங்க ப்ரோ. ஆனா அந்த சீசன் 7ல கூட்டமா போய் மாயா கிட்ட தான் போய் உட்காருவாங்கல்ல. அர்ச்சனாவோட கம்பேர் பண்ணியிருந்தா யாரும் போய் உட்கார்ந்துருக்க கூடாது திவ்யா கூட. ஸோ ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. நான் அதுதான் சொல்றேன், இவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஸ்கிரிப்ட் ஆகும். வந்து இது பண்ணிட்டாங்க ப்ரோ. ஸ்கிரிப்ட் இப்போ தெளிவா படிக்காம போயிட்டாங்க. ஆமா, that will be backfire to திவ்யா. எங்க வியா பேக் ஃபயர் ஆகும். இப்போ எப்படியும் வந்து விக்ரம் வந்து கிளியரா சொல்லிட்டான், எஃப்ஜே வந்தா என்ன, அவனுக்கு வந்து என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, டைரக்டா வந்து என்ன அடிக்க தந்தா அடிப்பான், ஓகே பரவாயில்ல. ஆனா கனி வந்து என்ன நினைச்சிட்டு வருமோ தெரியல, அவன் வந்து ஒரு ப்ரிப்பேர்டா தான் இருக்கான். பட் சாண்ட்ராவை சீரியஸா பார்க்கும்போது அவங்க எப்படி சொல்றது, அவங்க கண்ணுல வந்து ஒரு மாதிரி அந்த பிரஜின் போன அந்த ஃபர்ஸ்ட் வீக் இருந்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு சேட்னஸ் வந்து கிளியரா தெரியுது. இவங்க எல்லாரும் போட்டு இந்த அடி அப்பா, எல்லாரையுமே ஈவன் இந்த அரோராவெல்லாம் போட்டு ரம்யா சொல்லுது பாருங்க, எனக்கு அதுதான் இன்னும் வெறுப்பா இருக்கு. ரம்யாலாம் ஒரு அரோராலாம் ஒரு இதுவே ஆளே கிடையாது, அவெல்லாம் இருக்கா, இவன் ஏன் போய் எடுத்தான்னு. நீ வெளியே போய் பார்க்கவே தானே கானா வினத்துக்கு நீ வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ற. நீங்க சொல்ற மாதிரி மேபி காசு வாங்கியிருந்தாங்க, அதனால வந்து சப்போர்ட் பண்ற, இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, வந்து ஆளுக்கு தனித்தனியாக தானே நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போ மட்டும் போயிட்டு அப்படியே ஒருத்தர் மேலேயே போய் விழுந்தீங்க, அவனை அமுச்சு விட்டீங்க. இப்போ அடுத்தது திவ்யா, போடுங்க நீங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஃபைனலாக வந்து இட் வில் பி டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் அண்டு விஜேஎஸ் அண்டு மக்கள் போடுற ஓட்டும் ஒரு ஃபேக்டராக இருக்கும். எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன், விக்னேஷ், சாம் ஆர் எனிவன் எல்ஸ் கேன் கிவ் மீ. அரோராவும் சாண்ட்ராவும் உட்காந்து ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. சாண்ட்ரா வந்து ஷி வாஸ் டாக்கிங் டு அரோரா, உனக்கு வேணும்னா நீ உள்ள போ, மைண்ட்ல போட்டுக்காத அப்படின்னுட்டு. வாஸ் தட் கான்வர்சேஷன், ஐ மீன் டிட் தட் கான்வர்சேஷன் ஸ்டார்டட் பிகாஸ் அரோரா வந்து சாண்ட்ராட்ட ஏதாவது கேட்டாங்களா ரிகார்டிங் த கார் இன்சிடென்ட், இல்லை உள்ள அவங்க டிஸ்கஸ் பண்ணதை பத்தி ஏதாவது இல்ல சொல்லியிருந்தாங்க? அது சொல்லல. ஆனா ஓகே. விக்ரம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா வருவாங்க. அவங்க ஒரு மாதிரி உடஞ்சி உட்கார்ந்துருப்பாங்க, சாண்ட்ரா ட்ரைங் டு கன்சோலர். அதுக்கப்புறம் அவங்க வெளியில வந்து தனியா உட்காந்துருப்பாங்க. வெளியில வந்து உட்கார்ந்தோடனே அவங்க கண்ணில் தண்ணி வரும். அப்பவும் அவங்களுக்கு தைரியம் சொல்லி நீ இப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி கன்சோல் தான் பண்ணியிருப்பாங்க. அரோரா வந்து சொல்லல இந்த ஓகே மாதிரி சொன்னாங்க, டிராமான்லாம் சொன்னாங்க அப்படின்றது சொல்லல. ஓகே ஓகே.
மேபி இத திரும்பி வீக்கெண்ட்ல உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஆம், அதுதான் வரலையே, ஒன்னும் வரல. சாண்ட்ரோ இருக்குன்னு தெரியல. திவ்யா ரொம்ப ஒரு மாதிரி கியூட்னஸ்ன்னு நினைச்சேன். அந்த காசு போடும்போது பாட்டு பாடி வேணுக்குனே அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு ப்ரோ. எனக்கு ரொம்ப கியூட்னஸ்ன்னு நினைச்சு ரொம்ப தலைக்கணம் மேல ஏறுற மாதிரி இருக்கு எனக்கு. ஓவர் கான்ஃபிடன்ஸ்ங்க, ஓவர் கான்ஃபிடன்ஸ், 200% கான்ஃபிடன்ஸ். இந்த கியூட்னஸ் நீ ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து காமிச்சிருந்தனா கரெக்டா இருந்திருக்கும். இப்போ வந்து இல்ல எப்படி சொல்றது, இப்போ யாருன்னா எதுனா சொன்னா ப்ரோ நீ அது தயவு செய்து அது கியூட்னஸ்ன்னு மட்டும் சொல்லாத ப்ரோ. தயவு செய்து சொல்லாத. கிரிஞ்சு bro. இல்ல சீரியஸா வந்து அவங்க அந்த இது ப்ரோ புலம்ப வியானா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து காட்டினாங்க. நீங்க யாராச்சும் நம்புனீங்களா? என்னது? கியூட்னஸ். ஓ ஓ அதுதான் கியூட்னஸ். இல்ல இல்ல நான் இவங்க சொன்னதுக்காக நான் சொன்னேன். என்னங்க இப்படி பொசுக்குன்னு கேட்டு விட்டீங்க? ஐயோ, வியானா காட்டினது கியூட்னஸ் சொல்லாத, சவுண்ட் காட்டினாங்க பாரு, அதுதான் கியூட்னஸ். வியானா காட்டினது கிரிஞ்சு. இல்ல எப்படி எங்க சொல்றது, அவங்கள பொறுத்தவரைக்கும் கியூட்னஸ் தானங்க. இப்ப திருப்பி வந்து அந்த வாய்ஸ்லாம் வந்துருச்சு பாத்தீங்களா இல்லையா? அவ்வளவு அழகா பேசுறாங்க. வாங்கின காசுக்கு மேல கூப்பிடாண்டா கொய்யான்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு பார்க்கும்போது. எனக்கு அதுவும் தோணுது. பட் நான் சொல்ல வேணாம்னு பாக்குறேன். நீ இப்படி பொசுக்குன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்ன காசு போடல பிரச்சனை கிச்சனை வந்துடாதுல்ல நீ பேசுறதுனாலாம். எனக்கு தெரியாதுப்பா, நான் எதுவும் சொல்லப்பா. எனக்கு ஆயம் பாருங்க, என்னடா இப்படி உருட்டுறீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க கடைசி முடியும் போது காணாம போயிட்டாரு. என் ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான். உன் சப்போர்ட் ஆச்சு ஒன்னாலே உள்ள இருக்க முடியல. நீ என்னடா பண்ண போற? பிரவீன் எனக்கு சாக்குற டேய், யாரா நீ? ஒன்னே அடிச்சு துரத்திட்டாங்க. நான் ஒரு நீ இடத்துல உள்ள உன் சப்போர்ட் ரம்யாக்கு, ஆச்சு அவன் என்னையா பண்ண போறா? நான் வியானா கூட சரி ஓகேன்றது, ஆனா வியானா கூட ரம்யா ஒரு வேற ஆக்டிங் படிச்சுப்பாரு. என்ன இருந்தாலும் நான் சபரி அண்ணாவா நினைப்பேன். அவன்கிட்ட கூட சொல்லல, காணாமதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி திவ்யா பத்தி ம். சொல்லிச்சு பாருங்க. அப்படியே சில்லறையெல்லாம் செதற விட்ட மாதிரி இருந்துச்சு. அங்க இன்னொன்னு ஒண்ணு விட்டாங்க பாத்தியா ஒரு ரீலு. நீ ம். எல்லாருக்காகவும் ஒரு இடத்துல போய் நின்றுக்க அப்படின்னாங்க. எங்கம்மா? ஆஹ் நான் பாக்குறேன். நானும் 24 ஹவர்ஸ் பாக்குறேன். எனக்கு எங்கேயுமே தெரியலையே. எங்க நின்னாங்க தான் எனக்கு தெரியல. யாராச்சும் தெரிஞ்சுன்னா வீடியோ கிளிப்ஸ் வந்து அனுப்பிச்சு வைங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இல்ல ப்ரோ, இல்ல ராஜ் டிவில பார்த்தாங்களா இல்ல எந்த டிவில பார்த்தாங்கன்னு தெரியல. அவங்க பார்க்கவே இல்ல ரசிகன். அவங்க பார்த்ததெல்லாம் ஒரு எடிட்டட் வெர்ஷன் தானே. இல்லங்க யாருங்க குடுக்குறா இத சொல்றத போய் சொல்லுங்கடா. கொஞ்சமாவது பொருந்துற மாதிரி சொல்லுங்கடா. அவங்க வந்து நீ வெள்ளிக்கிழமை எல்லாருக்காக போய் வெள்ளிக்கிழமை பார்த்துருப்பாங்க. நின்றுக்கன்ற ரசிகா வெள்ளிக்கிழமை ஒன்னொருத்தவங்க வீடியோ போட்டு அவளுக்காக அடிச்சிருந்தாங்க நிப்பாவ. தெரியுமா? நீ நேற்று ஒரு வீடியோ அந்த பாம்புன்றது எங்க மென்ஷனா இருக்குல்ல, அதுக்கு சொல்லியிருக்காங்க. அது நல்லா பார்த்தா தெரியும். அவங்க சொல்ற விதம் வந்து பாம்பு மாதிரி தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சு யாரு பார்ப்பேன் சொன்னா இத? பாருன்னு சொல்லியிருந்தாங்க. கூட்டு வாயேன் அவனை. வீடியோல நீ சொல்றத நான் இங்க பார்த்தேன்னு சொல்லி வாய் விட்டது யாரு? சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி வாய் விட்டாங்களா? என்ன பாம்புன்னு சொல்லிட்டான் தானே சொன்னீங்க? சொல்ற மாதிரி சொன்னீங்களா என்ன? அப்படியே சொன்னாலும் தப்பு இல்லையே. இவங்க நான் சொல்றேன் தெரியுமா? பூரா பியா இருது. என்ன என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சொல்றத பூரா அப்படியே போய் சுத்தமா இவங்க பார்க்கவே இல்லையா? நல்லா தெரியுது. எபிசோடே அவங்க இவங்க பார்க்கல. சொன்ன மாதிரி கூட சொன்னது வந்து பாரு தானே. ஆமா அதான் சொல்றேன். சொன்னது பாரு. நீ வந்துட்டு இதுவே வந்து இவன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. நீ எங்க எபிசோட் பார்த்த? இது வியானா அழும்போது கன்சோல் பண்ணது சாண்ட்ரா. இந்த மேடம் வந்து ரம்யா மேடம் வந்து வெளியே போறேன்னு சொல்லி சொன்னாங்களே, அம்மா கிளம்பு சொல்லிட்டு கதவு திறந்து வச்சப்போ கன்சோல் பண்ணது திவ்யா அண்ட் சாண்ட்ரா தான் போனாங்க. அப்போ சாண்ட்ரா தான் வந்து பேசினாங்க. அந்த நன்றி உணர்ச்சி இல்லை உனக்கு, ஒரு வாரம் இருந்த நீ அவங்க அவ்வளோ வாரம் வந்து நன்றி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க ப்ரோ இவங்கிட்ட இருந்துலாம். இல்ல இவ வந்து அப்படி எப்படி பேசுறா இந்த வந்து கேமோட பிளேயர் சொல்லி என்ன தெரியுமா? நன்றி எதிர்பார்க்க கூடாது. அது இல்ல. அப்புறம் வந்து இவங்க நேத்து எப்படி அது பிரவீன் வந்து எதிர்பார்த்து அவ்ளோ பேசுறாங்க? சீன் போட்டார்ல. திவ்யாவை கூட he was saying திவ்யா நடுவுல ஏதோ நடந்து போகும்போது கூட he was saying something about her. Don't remember exactly though, but that was not on a positive note and மட்டும் I remember. அப்படியே ஒரு பல்ட்டி எப்படி அடிக்க முடியுது இவங்கனால எல்லாம் எனக்கு காணா தெரியல. போயிட்டார்ல. அப்ப see you they always there is nota இல்ல. If you don't want to support anyone you can stay back. அந்த contestant participate பண்ணலன்றதுக்காக I mean you cannot go and vote for someone else who does not deserve இல்ல. நேத்து அப்படிதானே பேசிட்டு இருந்தார் அவர் உள்ள வந்துட்டு. இல்ல அது இவங்க வேறங்க. ஸ்மோக்கிங் அது வேற ரூம்குள்ள வாய். ஏதாவது ஒரு டீல்ஸ் ஏதாவது போகுதா அப்படின்னு தெரியல.
சிஸ் அவர் வந்து சப்போர்ட்டே பண்ணலையே பிரவீன். பிரவீன் உள்ள வரும்போது திவ்யா சப்போர்ட்டரா தானே வந்தாரு. எனக்கு வந்து சரியா சொல்றேன்ல, என்னமோ நடக்குது. என்னன்னு சொல்லி எனக்கு கரெக்ட்டா பாயிண்ட் பண்ண முடியல. பார்ப்போம். அடுத்த 2 நாள்ல என்னென்ன பண்றாங்கன்னு தெரியும். ஆனா கண்டிப்பா தெரியுதுங்கய்யா, இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஒருத்தனும் இல்ல சாண்ட்ராக்கு அங்கிட்டு. நீங்க செம்மையா பிஆர் பண்றாய்ங்க. எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. திவ்யா அப்படி என்னது இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையே ப்ரோ. எனக்கு ஒன்றும் சீரியஸா என்ன சொல்றேன்னா, ரசிகன் ப்ரோ அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த டைட்டில்? அவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த டைட்டில் வாங்கணுமா? எனக்கு அதுதான் தெரியல. சி மேபி தே ஆர் திங்கிங் தட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இல்லாட்டி வந்து வேற ஏதாச்சும் சீரியல்ஸ் ஏதாச்சும் பெருசா ஏதாச்சும் வரும். ஆனா எனக்கு சீரியல்ல இவ்வளவு காசு வருமானு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் ப்ரோ சொல்றேன். எனக்கு இந்த ஃபினான்ஸே புரிய மாட்டேங்குது இவங்க பண்றதெல்லாம். அது எப்படி சொல்றது, அவங்க கடைசியா பண்ணது கூட வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் தான் பண்ணாங்க வேற ஒரு சேனல்ல. மேபி அதான் நினைக்கிறாங்களோ, அர்ச்சனா மாதிரி ஹீரோயின் ஆயிடலாம், படத்துக்கு போயிடலாம், அது இருக்கோ. அவங்க எத்தனை படம் பண்ணிட்டாங்க? 2 சீசன் முடிஞ்சிச்சு. அர்ச்சனா 2 படம் பண்ணிட்டா, இப்ப அடுத்து 3வது பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஓஹோ. மெயின் கேரக்டர்ல ஒன்று பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் வந்து டிமாண்டே குவாலிட்டி 3ல வந்து செகண்ட் கேரக்டர் ஒன்று பண்ணிட்டு இருக்கா. ஓகே ஓகே. அது எப்படி சொல்றது, அவங்களுக்குலாம் கிடைக்குதுங்க. சீசன் மூவி தான். இந்த பக்கம் மொத்தமா விட்டு போயிட்டாலே அவங்க. தெரியல இவங்க எப்படி சொல்றது, மேபி ஆடு வேணா கிடைக்கும். ஆனா அந்த 4 ஆட்லலாம் பேர் அவ்வளவு காசுலாம் பார்த்தா வராது ப்ரோ. பாவமா இருக்கு ரசிகன் ப்ரோ. சாண்ட்ரா, விக்ரம், அதான் அரோரா, சொல்றேன்ல, சபரி பார்த்தா. சாண்ட்ரா, விக்ரம், அரோரா, சபரி பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. என்னடா இப்படி பண்றாங்கன்ற மாதிரி இருக்கு. அவங்களே அது பேசிக்கிறவும் செய்றாங்க. என்ன நீ சிரிச்சியா? நீ சிரிச்சதா வெளில சொல்றாங்க. எனக்கு புரியவே இல்ல. என்னதான் பிரச்சனை? விக்கல்ஸ் பார்க்கறான். இதுக்கெல்லாம் திருத்தவே முடியாது, விடு இவங்கள அப்படின்றான். விக்ரம் சொல்லிட்டான், ஒரு ஹேரை கூட ஒன்றும் இது பண்ண முடியாது, போங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்றான். நான் சிரிச்சேனா? ஆமா. இல்லங்க, அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். நீ சொல்றது எதுவுமே வந்து உருப்படியா இல்ல. ஒரு ப்ரூஃப், ஒரு ஈவென்ட் சொல்ல மாட்ற. கேட்டா வந்து வெளில இருக்கிறதெல்லாம் பேச முடியாது அப்படின்ற. பின்ன இது வரைக்கும் நீ பேசுனதே வெளில இருக்கிறது தானேம்மா? புரியுதுங்களா? விக்ரம் வெளில ரசிகன் இருக்க ஷேக் வந்து பண்ணோம்னா கனி பேசக்கூடாதுன்றீங்க. வந்தா மட்டும் தான் விக்ரம வந்து ஷேக் பண்ண முடியும்னு ஐ பிலீவ். இன்னைக்கு அரோரா அப்படி ஸ்லாண்ட் ஆனாங்களா, அப்படி ஷிட்டு அப்படி கொஞ்சம் டிவியேட் ஆனாங்களா, அந்த மாதிரி பாசிபிள் ஃபார் டிவியேஷன் பை விக்ரம்னா தட் கேன் பி ஒன்லி பிகாஸ் ஆஃப் கனி. ஐ ஹேவ் அ வெரி எனக்கு ஸ்ட்ராங் வந்து விக்ரம் இஸ் ஓகே தான். விக்ரம் இப்ப அவனே நினைச்சாலும் வெளில போக முடியாது. இவங்க இவ்வளவு தான், காசு போயிடுச்சுல அவ்வளவுதான். இனிமேல இவங்க வைக்கிறது தான் ரூலு. ரசிகன் விக்ரம் கூட இன்னைக்கு அரோரா பரவாயில்லைங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா நீ என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க, நானே காசு போயிட்டு யோசிச்சுன்னு அப்படின்னு. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட்டான மூவ் சாண்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பிரஜன் கோசம் வெயிட் பண்றான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இல்லங்க, அழகா அவங்க smart. வெரி ஷுவர் பிரஜன் தான் அப்படின்ட்டாங்க. அவங்க she doesn't have a mind to pick up the cash. She doesn't want to pick up the cash. ஏங்க அவங்க ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அழகா அந்த கேஷ் ப்ரோ, எடுத்துருக்காங்க. இந்த இவங்க வேற ஃபுல்லா சம்பளத்திலே உள்ள உட்காந்து வந்துரும் ப்ரோ. டார்ச் பண்ணி, உங்களுக்கு புரியுதா? They they இல்ல good, very இவனுங்க good வேற salaries. They டார்ச் would have got பண்ணிட்டே very good இருக்கானுங்களா salaries. ஆக்சுவலா. இல்ல நீங்க சொல்றதுலாம் புரியுது. இவனுங்க ஆல்ரெடி டார்ச்சர் வேற பண்ணிட்டே இருந்தேன், தேவையில்லாம இந்த பேச்செல்லாம் எது கேட்கணும் அப்படின்னு அப்படியே ஒரு வார்த்தை சரி, சொல்லி நான் மேட்ரு. கிளம்புறேன் எடுத்துட்டு போயிட்டே ஏங்க அவங்களுக்கு இருக்கணும். எதுவுமே ரீச் ஆகலைங்க. இந்த திவ்யா கத்துறது பூரா உள்ள உட்காந்து கத்துறது தவிர்த்து சாண்ட்ராட்ட வந்து பேசவே இல்லை. அவ சொல்றா தெரியுமா, அங்க அவங்க வந்து பஞ்ச் டைலாக் பேசுறாங்க அக்கா. எதுவா இருந்தாலும் 1 to 1 ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும்ல, பின்னாடி போய் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு. சுத்தி ரூம்ல இவங்க தான் உட்காந்துருக்காங்க. சாண்ட்ரா கார்டன் ஏரியா இருக்காங்க. இங்க கத்துறத இல்ல அவங்க இது காசு இல்லாம கூட அந்த ஏரியால போய் கத்தி சண்டை போட வேண்டியதானே. ஏன் இங்க எது கத்திக்கிட்டு இருக்க? ஆள் சேர்க்கறியா? என்ன பண்ற? நான் கம்முனு வெள்ளிக்கிழமை இருந்துட்டு இது எஃபர்ட் இல்லாம எதிர்பார்த்தேன். வெள்ளிக்கிழமையே எஃபர்ட் இல்ல இன்னைக்கு. இல்ல இன்னொன்னு பாத்தீங்களா, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஓ அப்ப இவங்க பண்ணதெல்லாம் டிராமாவா, இதை வேற நான் நினைச்சு பாருகிட்ட வேற நான் சண்டை போட்டேன் இவங்களுக்காக அப்படின்னு வேற ஒரு வார்த்தை வேற அப்படியே இன் பண்றாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறாங்க. இவங்களுக்காக சண்டை போட்டாங்களாம்மா? எனக்கு அதுவே புரிய மாட்டேங்குது. அம்மா உன் கைக்காக நீ சண்டை போட்ட. அதுல பாருவே ஒண்ணு சொல்லியிருக்கோம், அவ்வளவு உனக்கு நல்லெண்ணம் இருந்ததுன்னா நீ இறங்கி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த உள்ள சண்டை நடக்கும்போது பாத்தீங்களா, அதை தெரியும் கேட்கும் போது ஒரு வார்த்தை கேட்கும், திவ்யாவை கிளீனா கேட்கும், இறங்கி நீ கீழே போக வேண்டியதானே, எதுக்கு உள்ள உட்காந்துக்கிற, அவ்வளவு உனக்கு கஷ்டமா இருந்தா இறங்கி கீழே போக வேண்டியதானே சொல்லி கேட்கும். அப்ப உள்ள உட்காந்தே கத்தின்னு இருக்கும். அப்போ அது உள்ள உட்காந்து இவங்களை சேவ் பண்றாங்களாம். இவங்க இல்லைன்னா அந்த குழந்தைங்களை எல்லாம் தள்ளி விட்டுருப்பாங்க. இல்ல எனக்கு அதுதான் புரியவே இல்லை. இப்ப இவங்க இருந்ததுனால அந்த 2 பேர் உள்ள இருந்தாங்களா? எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க. ஓட்டுக்காக தான், வேற என்ன. இப்ப கானா வினோத்துக்கு வந்து சிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு டாபிக் எடுத்து
அதுக்கு கேள்வி கேட்குற மாரி கேட்டா ஓட்டு வரும். பாருவுக்கு வந்து இப்போ டிராமா பண்ணாங்கன்னு சொல்லி பேசினா ஓட்டு வரும். எல்லாம் அந்த ஓட்டுக்காக ஒரு ஜான் வயித்துக்காக தான். வேற எதுக்கு? ரசிகன் ப்ரோ காலையில திவ்யா சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? சாண்ட்ரா பார்த்து என்னவா? மென்டலி சிக்கான்லாம் கேட்டாங்க. ம்ஹ்ம். பேசுவாங்க. எப்படி வந்துருச்சுல, ஓவரா தெரியும்? வந்துருச்சு. 200% கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுல. எப்படி தெரியும்? வெளியில இருந்து போச்சு நியூஸு. விஷயம் சொல்லியிருப்பாங்க எவனாச்சு. ம். ப்ரோ ரம்யா அண்ட் வியானா தான், வேற யாரும் இல்ல ப்ரோ. இந்த 2 தான் பண்ணுது. இப்ப திடீர்னு ரெண்டு பேரும் எவிக்ஷன்ல தூக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இப்ப இவங்களோட நிலைமை எல்லாம் பேமெண்ட்லாம் கட்டா இவ்வளவு நீங்களே நாள் சொல்லுங்களேன். சஸ்பெண்ட். இப்ப எவிக்ஷன்ல நாளைக்கு வந்து திவ்யா தூக்குனா என்ன ஆகும்? அததான் நான் கேக்குறேன். இப்ப இவங்க எல்லாம் ஏதோ வாங்கிட்டு வந்து பேசுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ம். இன்கேஸ் இப்ப அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களோட பேமெண்ட்டும் கட்டா அப்போ. தூக்கிட்டாங்கன்னா பிஆர் வந்து ஸ்க்ரீம்ஸ் அதிகமாகுங்க மொத. ம்ஹும். கத்துறதும் அந்த கத்துவாங்க. வியானா நீங்க என்ன வந்து பண்ண ஒரு முடியும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா ப்ரோ சண்டேல. என் தங்கச்சிக்கு வேற நான் வெளியே போய் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு. அதுக்கு அது எதுக்கு சொன்னான்னு எனக்கு தெரியல. இல்ல ஏதோ சாண்ட்ரா சம்மந்தமே வந்து இல்லாம. அவங்க குழந்தை ஃபேமிலின்னு சொல்லி ஒரு எபிசோட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கும் தங்கச்சி இருக்கு. வியானா வந்துட்டு ம். தங்கச்சி வீட்டெல்லாம் கஷ்டப்படுறோம்னு சொல்றோம். ஆனா அவங்க தங்கச்சி வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கா. இவ நடிக்கிறா அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க வியானா. அவங்க வந்தப்போ அதை எடுத்து இன்னைக்கு வியானா பேசுவாங்க. இது வந்து சரியான இதா இருக்கு சரியா? ஒரு எதையும் எல்லாம் அரைகுறையா பார்த்துட்டு வந்து கத்திக்கிட்டே கிடக்கு. ஒண்ணும் முழுசா பார்த்துட்டு ஆக்சுவலா வந்து அந்த கத்து. இல்லைன்னா கான்வர்சேஷன் சும்மா இரு. ஸ்டார்ட் பண்ணதே திவ்யா தான். இந்த பொண்ணு இப்படியும் பேசுது அப்படியும் ம். பேசுதுன்னு அதை ஃபினிஷ் பண்ணது சாண்ட்ரா. சொல்லுவாங்க எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல வியானாவன்னு. ஸ்டார்டிங்ல அது நடந்தது. அப்பதான் அவங்க வந்தப்போ ம். அதை எடுத்து இன்னைக்கு ஆக்சுவலா சொல்றேன்ல, இது வந்து கேக்குது சரியா? நான் திருப்பி எனக்கு அதுவே வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அவன் என்ன கேட்குறான்னா, என்ட்டலாம் எவ்வளோ தெரியுமா அவங்கள பத்தி பிடிக்கவே பிடிக்காதுன்னு பேசியிருக்காங்க. இப்ப எப்படி அவங்க கூட ஜாலியா உட்காந்து பேச முடியுது? எம்மா தே வென்ட் த்ரூ சம்திங் டுகெதர். திருப்பி நான் அத ரீஇட்டரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்லாம் வச்சுருக்க முடியாது. தட் வாஸ் வெரி வெரி ட்ரமாட்டிக். அதுக்கு வந்து எல்லாருமே அதுக்கு இம்பாக்ட் ஆகியிருக்காங்க. ப்ரோ அப்ப இவங்க எஃப்ஜே கிட்ட என்ன பண்ணாங்க? ஆமாங்களா? அத கேளுங்க. கேளுங்க. அத கேட்டா தான் சரியா இருக்கும். இல்ல ப்ரோ நேத்து இருந்து திவ்யா, ரம்யா, வியானா 3 பேரும் அடிக்கடி ஸ்மோக்கிங் ரூம் போயிட்டு வந்தாங்க. இன்னைக்கு திவ்யா அந்த ப்ரோமோல சொன்னதோ, லைவ்ல சொன்னதோ, இந்த கார் ஆக்சிடென்ட் அந்த கார் சீனே பொய்ன்னு நெனைக்கிறேன். இது சொன்னதுமே அவங்க ஐ மீன் அந்த ஸ்மோக்கிங் ரூம்ல பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைட்டே ஸ்டார்ட் ஆச்சு. போற அப்போ அவங்க வெளிய நடக்கிற இது ஏதோ ஒண்ணு சொன்னா, இது அவங்களுக்கு ப்ரோமோல வரும். இந்த சீன வச்சு இப்ப கிரியேட் பண்ணலான்னு தான் அந்த திவ்யா அந்த டாபிக்கே வந்தது. ஐயோ! இல்ல அதான் சொல்றேன்ல. இல்ல ரசிகன் ப்ரோ, அந் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி ம். தான். அங்கேயும் வந்து கேமரா இருக்குன்றது இந்த முட்டாள்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அங்க போய் நீங்க பேசுறீங்க. இத வச்சு அவங்க ஆனா வெளிய இப்போ அனுப்பிருவாங்களே. திவ்யாவ சேவ் பண்ணணும்னு நெனச்சா எப்படி ப்ரோ விஜய் டிவி காமிப்பாங்க? வாய்ப்பே இல்ல. அவங்க வந்து இப்ப விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லை. அவங்க வேற சேனல் ஆனா ப்ராடக்ட். இல்ல ரசிகன் ப்ரோ 1 ஹவர் ஃபுல்லா ம். பாசிட்டிவா தானே இருக்கு திவ்யாக்கு. 1 ஹவர் ஃபுல்லா எங்கங்க எனக்கு பாசிட்டிவா திவ்யா இருக்கு? தான். எனக்கு நான் திருப்பி தேடிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் சொல்றீங்க. எங்கன்னு சொல்லுங்க எனக்கு. என்ன பாசிட்டிவ் ஆச்சுன்னு சொல்லுங்க எனக்கு அங்க. நான் பார்க்குறேன். இல்ல இந்த வெளியில இருந்து வந்தவங்க ஐபி ஏத்துறாங்கல்ல திவ்யாக்கு. அது அது அதுதான் சொல்றேன்ல. அது வந்து வெளியில வந்து பிஆர் நரேட்டிவ் காசு குடுத்து போய் பண்ணுன்னு கரெக்ட் பயன்படுத்திட்டு இருக்காய்ங்க. ரசிகன். அவ்வளோதான். நம்மளுக்கு தெரியும் பிஆர் நரேட்டிவ்னு. ஆனா என்னன்னா அந்த அந்த கான்ட்ரடிக்ஷனை வந்து இப்போ இது பண்ண மாட்டானுங்களா, எக்ஸ்போஸ் பண்ணாம இல்ல சாம். வெறும்னே அந்த பிளாட்டா கான்ட்ரடிக்ஷன் இதை தான் அங்க மட்டும் வருதே உனக்கு. போடுறானுங்க. நீ யோசிச்சு பாரேன். இப்ப வந்து ஆனா இப்ப என்ன சொல்றேன். இருந்தாலும் டூ சூன்ல இந்த இப்போ வந்து எலிவேஷன் பண்ணி பிரயோஜனம் இல்லைல்ல. இன்னும் ஒரு வேஸ்ட். ஒரு வாரம் அடுத்த வாரம் இருக்குல்ல பண்ணணும். வேஸ்ட். அதுதான் மெயின். இப்ப கேளு. இப்ப என்ன தெரியுமா ஆகும்? இப்ப உட்காந்து பயங்கரமா சொல்றான் தெரியுமா? அப்பா சூப்பர். திவ்யா நீ எல்லாருக்காகவும் ஒரு ஸ்டாண்ட் நிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து 1 ஹவர் பார்க்குறேன் ஆடியன்ஸ்னு வச்சுக்கோ. எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வர்றது திவ்யாவா? எங்க நின்னா? யோசிச்சு பாரு. எல்லாருக்காகவும் ஒரு இடத்துல நீ இட்ஸ் நாட் லைக் நீ வந்து இந்த இடத்துல ரைட்டா நின்ன. இல்ல. நீ எல்லாருக்காகவும் ஒரு இடத்துல நின்றுக்க. அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்காகவும் இவ எங்க நின்னான்னு எனக்கு ஒரு இடத்துல நீ காட்டு. எனக்கு நான் வந்து அவன் கொஸ்டின் வரும். பீப்பிளுக்கே கொஸ்டின் வரும். எங்க நின்னாங்க இவங்க? இவங்க நிக்கவே இல்லையே. அந்த வேனு கூட அவங்க கைக்கு தானே நிக்குனாங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டதுலாம் கம்முடுதுன்னா கூட அவங்க கேள்வி கேட்கவே இல்லை. எத்தனது கம்முடுன்னு தானே. பேசுனது கம்முடுன்னு தானே. பழிய பூரா தூக்கி பாரு கூட டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க உட்காந்தாங்க. யார கேட்டாங்க இவங்க? யோசிச்சு பாருங்க.
ஷி டிடன்ட் ஆஸ்க் ஃபார் எனிஒன். ஷி ஆஸ்க் ஃபார் ஹெர் ஹேண்ட். கையில அடிபட்டதுக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே கேட்கல. பாரு ப்ளேம் பண்ணணும். அது பாரு கூட பண்றது எப்பவுமே பண்றது தானே. பாருன்னு கிடைச்சா வெள்ளிக்கிழமை வேற சிக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சு அடிச்சிருக்காங்க. நான் வந்து இந்த கார் டாஸ்க்ல இவங்கலாம் பிஹேவ் பண்ணது எப்படி இப்போ பார்க்குறேன்னா, எல்லாரோட அ அ என்ன சொல்றது கமெண்ட்ஸ் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள போயி, மத்த ஐ மீன் அந்த ட்ராமாட்டிக் சிச்சுவேஷன்ல இருந்தவங்களே சில பேர் வந்து கொஞ்சம் அத பொறுமையா விக்ரம் லெட்ஸ் கீப் விக்ரம் அசைட். இன் நேத்து வரைக்கும் எனக்கு அரோராவும் அந்த லிஸ்ட்ல இல்ல. பட் இன்னைக்கு அரோராவா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், அவங்க இந்த இன்சிடென்ட்ட பத்தி பேசும்போது அத சி யூ ஷுட் கோ அகெயின்ஸ்ட் இட் இல்லையா? நமக்கு அது விஷயத்துல உடன்பாடு இல்லன்னா, யூ ஹேவ் டு கோ அகெயின்ஸ்ட். இப்ப நம்ம வென் யூ ஆர் கீப்பிங் குவைட் தட் இஸ் ஆல்சோ நாட் ரைட்ன்னு நான் பார்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு சி இப்ப கீப்பிங் குவைட் இஸ் அக்ரீமெண்ட். நான் ஒத்துக்கிறேன் நீ சொல்றதுக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் நான் அதுதான் சொல்றேன். உடன்படுறேன்னு சொல்றது தான் எக்ஸாக்ட்லி. கீப்பிங் குவைட். எக்ஸாக்ட்லி. அப்ப நீங்க கீப்பிங் குவைட்டா இருந்தீங்க அப்டின்னா, அப்போ அந்த இடத்துல பாரு கிட்ட சண்டை போட்ட திவ்யாவா இருக்கட்டும், ஆ சபரியா இருக்கட்டும், கொஸ்டின் கேட்ட அரோராவா இருக்கட்டும், சுபியா இருக்கட்டும், எவ்ரிஒன் ட்ரைட் டு யூஸ் தட் பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன் டு கோ அகெயின்ஸ்ட் பாருன்ற மாரி தான் இப்ப நான் பார்க்குறேன். யாரும் ம். சாண்ட்ராக்காக வந்து பொங்கி எழுந்த மாரி தெரியலையே அப்போ. இப்ப நீங்க நிஜமாவே யாருமே இல்ல. சாண்ட்ராக்காக அத பொங்கி நான் அன்னைக்கே எழுந்திருந்தீங்கன்னா சொல்ட்டேனே. சாண்ட்ராக்காக பொங்கி எழுந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க வந்து பேசம்போது, யூ குட் ஹேவ் ஸ்டாப்ட். பிபி வந்து கிளியரா அந்த ஃபர்ஸ்ட் டே வாட்டர்மெலனும், வியானாக்கும் சொன்னாரு. அ ம அ ஃபைனலிஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் குடுக்குறேன். யூ கேன் கோ அண்ட் ஸ்டாப் தெம் பை எனி மீன்ஸ்ன்னு சொல்றாரு. ஃப்ரீ ஹேண்ட்ன்றப்ப யூ கேன் ஸ்டாப் தெம் அட் எனி காஸ்ட் அண்ட் எனி மீன்ஸ். ஆனா இவங்க அத பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னே தெரியல. டைரக்ட்டா யாரும் வந்து விக்ரம் கிட்ட இத பத்தி கன்ஃபரண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. பிகாஸ் தே ஆல் நோ தட் விக்ரம் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் வித் சாண்ட்ரா. அரோரா கிட்டயும் டு அன் எக்ஸ்டென்ட். இன்னைக்கு திவ்யா அதுக்கும் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. சபரி கிட்டயும், வினோத் கிட்டயும், திவ்யா கிட்டயும் இத பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறது, தே ஆர் தே தே ஆர் கிவிங் ஆல் தேர் இயர்ஸ் டு தெம் இல்லையா? அதான் தப்பு. சோ பிக் பாஸ் விக்ரம் சொன்னான் சொன்ன பாத்தீங்களா சீனியர்ஸும் இங்க ஸ்டாண்டு. ஐ நடக்கல. சீன் இட். ஐ நோ வாட் இட் இஸ். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. எக்ஸாக்ட்லி. இதுக்கு மேல நீ என்ன சொன்னாலும் நம்ப போறது கிடையாது. நீ என்னன்னா உளறிக்கோ. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா நான் பார்த்துருக்கேன். அது சொன்ன விதமும் சூப்பரா இருந்துச்சு. ஒருத்தர் கூட அங்க ஓகே அவங்க பேசுனாங்க. அவங்க என்ன பத்தி நெறைய பேசியிருக்காங்க. நாங்க கூட அவங்கள பத்தி பேசியிருக்கோம்னு ஒருத்தர்னால கூட தே ஆர் நாட் ரெடி டு சே தட். தே டோன்ட் வாண்ட் ம். டு சே தட். அவங்க ஏங்க திவ்யா வந்து அங்க பேசுறதே பின்னாடி தான். சாண்ட்ரா பின்னாடி பேசிட்டாங்க, பின்னாடி பேசினாங்க, பின்னாடி பேசினா அவர் பேசுறது பூராமே சாண்ட்ராக்கு பின்னாடி தான் பேசிட்டு இருக்கா அவ. ஏம்மா வாய தொறந்தாலும் இந்த வீட்டுக்கு பின்னாடி பேசுறதாம்மா. யூ ஆர் இன் தி பிக் பாஸ் ஹவுஸ். என்ன பண்ணணும்னு நினைக்கிற எல்லாரும்? உன் மூஞ்சிக்கு நேரா வந்து எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் எல்லாருக்கும். நீ பண்ற இன்னைக்கு வேலையெல்லாம். அரோரா கூட நீ கத்து சொல்லியிருக்காங்க அந்த கத்துன்னு கத்துவே 2 ஸ்டேட்டஸ்ல. நாளைக்கு. இன்னைக்கு அரோரா கூட ஷி செட் தட் பாயிண்ட் டு விக்ரம். அவங்க நெறைய பின்னாடி பேசுனாங்க. நீயும் கமருதீன் சேர்ந்து எவ்வளவு பார்வ பத்தி பேசியிருக்கீங்க? ம். எவ்ரிஒன் இன் தி ஹவுஸ் ஹஸ் டன் தட். அத வந்து ஒரு பெரிய ஹைலைட் பண்ணி தட்ஸ் ஹவ் இட் இஸ்ல. ஆப்வியஸ்லி யூ வில் டிஸ்கஸ் சம்திங் வித் சம்மன். உங்களுக்கு கேளுங்களேன். அத பின்னாடி பேசுறத நீ எங்கம்மா பார்த்த? உன்ட்ட சொல்றது வியானா. உன்ட்ட ரம்யா. சொல்றது ரம்யா. யாஹ்! யூ ஆர் ட்ரஸ்டிங் தீஸ் 2 அண்ட் கோயிங் ஹெட் வித் சம்மன். மக்கள் வந்து பின்னாடி பேசுறது நல்லா இல்ல. நீ தப்பு தப்பா பேசுற அப்டின்னா மக்கள் தூக்கியிருப்பாங்க. யூ ஆர் டாக்கிங் டூ பீப்பிள் மக்கள கிக் பண்ணியிருக்காங்க வெளில. வீட்ட விட்டு நீ இருக்கறதுக்கு ஒரு மண்ணும் இல்ல. நீ கிளம்புமான்னு சொல்லி தொரத்தி விட்டுருக்காங்க. தொரத்தி விட்டவங்கள நம்பிக்கிட்டு இருக்க. விச் இஸ் கோயிங் அகைன்ஸ்ட் பீப்பிள்ஸ் ஒப்பீனியன். உங்களுக்கு அதுவே எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் நம்புறேன்னு வச்சுக்கோயேன். கொஸ்டின் நான் தொரத்தி விட்டேன். உள்ள உட்காந்து உளறிட்டு இருக்கான். நீ அதெல்லாம் நம்புறியான்னு தான் கேட்பேன். கரெக்ட் தானே? யாஹ்! இட்ஸ் சேம் திங். 100%. ஏன் ஆதிரைய உள்ள விட்டீங்க? ஆதிரைய உள்ள விட்டா எல்லாமே ஓகே ஆயிருமா? எங்களுக்கு ஆதிரைய பிடிக்கல. தூக்கு. அடுத்து எப்ப நாமினேஷன் சொன்னா தூக்கு. எக்ஸாக்ட்லி. அதான் நடக்குது எப்பவுமே. தேர் இஸ் நோ ஒன் ஹூ ஹஸ் கம் இன் த ரீஎன்ட்ரி அண்ட் ஸ்கோர்ட் சோ மச்லாம். ஏன்னா அவ்வளோதான். தேர் ஆட் பீப்புள் வில் நாட் சப்போர்ட் தம். பிகாஸ் நான் ஏற்கனவே தூக்கி போட்டேன். நீ வந்ததே தப்பு இங்க. நீ வந்து நல்லா போனாலும் எனக்கு பிடிக்காது. அவ்வளோதான். I really wish எனக்கு அதுவே Vijay's புரிய மாட்டேங்குது. addresses this tomorrow. இது சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, எலிவேட் பண்ற மாதிரி இல்லன்னா கூட பரவால்ல. பட் he has to question all the ex-contestants for confusing these people and has shown so much of hatred towards these people. I really wanted that to happen. The only thing is இல்லங்க. that doesn't இப்ப வந்து manifest. கேட்பாரு. மறுபடியும் அதே கேள்விதான். பிக் பாஸ் கேவ் யூ அ ஃப்ரீ ஹேண்ட்.
பேசுறதுனா நீ அந்த எக்ஸாக்ட்லி. இடத்துல நின்னு நிப்பாட்டணும். இல்லாட்டி எந்திரிச்சு வந்துரணும். ஏன் அங்க நின்னு அவங்கள என்கரேஜ் பண்றன்னு மொத கேள்வி கேட்கணும். நீ காது குடுக்குறா தானே அவன் கேட்குறான். சொல்லிக்கிட்டே இருக்கான். ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு திஸ் ஸ்டில் மூவ் ஆன் பண்ணா ஏன் பண்ண மாட்றது? ஏன் பண்ண மாட்ற? உனக்கு வேணுமா அந்த இன்ஃபர்மேஷனு? ஆனா அத வச்சு இப்ப தூக்குனா என்ன பண்ணுவீங்க? சபரி வெளியே வந்து ஓரமா போய் உக்காந்துடுறான் ப்ரோ. எப்ப இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. ஆமா. ஏங்க அவன் சொல்லி திட்டுதுன்னு திட்டுறான். ஏன்டா இப்படி பண்றீங்க? சத்தியமா முடியலன்னு சொல்லிட்டு அவன் தலைய முடிய பிச்சுக்கிறான். இல்ல பிரகாஷ், அவர் கூட செலக்டிவா சில இடத்துல தான் அப்படி பண்றாரு. நாட் ஆல்வேஸ். நம்ம ரம்யா கிட்ட மட்டும் தான் அவன் பேசுறான். ரம்யா கிட்ட மட்டும் தான் அவன் பேசுறான். ஆமாம். ஏன்னா இப்போ அது வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு அவன் முழுசா நம்புறான் அவன் சிஸ்டர். அதுவே தப்பு பிரகாஷ். இப்போ இல்ல தங்கச்சியா கூட அது இருக்கட்டும். வந்து அப்படி இல்ல. ரம்யா வந்து அவங்க ஏன் கேட்டாருன்னா, ரம்யாவ பத்தி ஒரு விஷயம் சொன்னதுனால, என்ன பாம்புன்னு சொல்லிட்டாங்க. என்ன இப்படி பேசிட்டாடா சபரி. அத மட்டும் தான் சபரி கேட்டாங்க. மத்தபடி எல்லாரும் பேசுறப்பயுமே அரோரா வந்து பக்கத்துல உட்கார்ந்து பேசினாலும், இன்னைக்கெல்லாம் நீங்க பார்த்தா தெரியும். அரோரா விக்ரம் கிட்ட இருந்தே எந்திரிச்சு சபரி போனான். ஆமா ஆமா அததான் நானும் சொல்றேன். அவன் வந்து தனிமையா பட் ஆனா இப்ப அதுதான். பொட்டி எடுத்ததுக்கு அப்புறம் he is talking to everyone in the house இல்லையா? Everyone came and spoke to him. அதானே பிரச்சனையே இப்ப. சாரி? அதனால தான் வந்து கேட்குறான். அதனால தான் பிரச்சனையே இப்ப. அதனால தான் வந்து கேட்குறான் அவன். எதுக்கு இந்த மாரி பேசுறாங்க எல்லாரும் நம்மள? எக்ஸாக்ட்லி. he is listening to them. நான் என்ன சொல்றேன், அந்த அந்த சிச்சுவேஷனையே வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இப்போ நான் இன்னொரு விஷயம் ஆஃப்டர் டேக்கிங் திஸ் பாயிண்ட் இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ஐ அம் கிவிங் யூ அ ஃப்ரீ ஹேண்டுன்னு சொல்லிட்டாரு. ப்ராபப்ளி அதனால கூட பிக் பாஸ் வந்து நெறைய இடத்துல இது ஸ்டாப் பண்ணாம இருந்திருக்கலாம். சோ தட் விஜேஸ் கேன் கம் அண்ட் கொஸ்டின் டுமாரோ. உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் கூட யூ சூஸ் டு லெட் தெம் ஸ்பீக்ன்ற மாதிரி தான் திஸ் வில் கெட் கன்க்ளூடட். பட் ஆமா. நான் என்ன நினைக்கிறேன்னா சபரி தான் வந்து இந்த இஷ்யூ வந்து ரேஸ் பண்ணுவான்ற மாதிரி தோணுது. ஆனா நான் இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து 2-3 தடவை சொல்லிட்டாரு. பட் திரும்ப திரும்ப இவங்க வந்து பேசிட்டே இருக்காங்கன்ற மாதிரி சபரி ரேஸ் பண்ணுவான்ற மாதிரி தோணுது. சிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து விக்ரமும் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவான் அப்படின்ற மாதிரி தோணுது. ப்ரோ. நேத்து ஈவ்னிங் வந்து வியானாவும், ரம்யாவும் திவ்யா கிட்ட வந்து சாண்ட்ரா, பிரஜன்குள்ள அந்த இஷ்யூ எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து சொல்லுவாரு. இப்படி வெளியுலக பிரச்சனை. அப்போ சபரி தான் வேகமா கை தட்டி விசில் அடிச்சு சொல்லுவாரு. சூப்பர் சூப்பர் பாஸ். இததான் நான் சொல்லணும். அப்ப உடனே வியானா மாத்தி விட்டுருவாங்க. வெளிய பாருங்க வாட்டர்மெலன் எதுவும் சொல்லிட்டு இருக்காரான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா திவ்யா கிட்ட அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டாங்க வியானா. இல்ல எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. அவங்க அத ஆமாமா. முன்னாடியே ஸ்டாப் எல்லாத்தையுமே பண்ணல. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்கன்னு சொல்றேன். எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் பின்னாடி வியானா படுத்துட்டு ரம்யா கிட்ட ஹஸ்கி வாய்ஸ்ல சில விஷயங்கள் பேசுவாங்க. அப்ப பேசும்போது தான் சொல்லுவாங்க, "பிஆர் விஷயத்த மட்டும் சொல்லிடாத" அப்படின்ற மாரி ரம் வியானா வந்து ரம்யா கிட்ட சொல்லுவாங்க. இது 2, 3 இடத்துல வியானா சொன்னாங்க. திவ்யாவும் ஓகே தான். அவ அவளா இருக்கா. ஆனா பிஆர் மட்டும் இருக்கு. இத வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பாங்க வியானா. ம். ரஸ்வின் ப்ரோ ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்க, சொல்லுங்க. இப்போ நாளைக்கு எவிக்ஷன் இருக்குமா? இருந்தா யாரா? என்னங்க தெரியும் வரட்டுங்க. எவிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு எவிக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் வில் எய்தர் பி விக்கல்ஸ் ஆர் சாண்ட்ரா தான் நினைக்கிறேன் எனக்கு. இல்ல இல்ல சீசன் 5 மாதிரி ஒன்லி டாப் 3 அதுக்கு முன்னாடி எல்லாரையும். ஒன்லி டாப் 3யா? அப்படி பண்ணாங்கன்னா பாசிபிளி நாளைக்கு ஒருத்தவங்க தூக்கலாம். மிட் வீக்ல அண்ட் ஒருத்தவங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் வீக்ன்றனால அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்க கத்துற மாதிரி யார் இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவங்கள தூக்குவாங்க. சோ சாண்ட்ரா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? பேஸ்ட் ஆன் வாட் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். சாண்ட்ரா வில் நாட் பி அன்ஃபேர் ரைட்? இவங்க வெளில கால் அவுட் பண்றதெல்லாம் பார்த்தா டிஎல்ல கால் இல்ல அவுட் ப்ரோ பண்ணாங்கன்னா இந்த வீக் சாண்ட்ரானா ஃபுல்லா நெறைய அன்ஃபேர் அடிமாங்க. நடந்துருச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக் ஃபுல்லா நடந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அப்புறம் ப்ரோ இன்னொன்னு. சாண்ட்ரா எனக்கு அந்த ஃபீல் இல்லன்னா இல்ல. நீங்க எனக்கு யார வேற ஒண்ணு வின்னர் இருக்கு. இருந்தா பட் லெட்ஸ் see. ரசின் ஃபார் எ ஃபன்னி நோட்டு என்னன்னா சொல்லுங்க, சொல்லுங்க. ரம்யாவையும் வியானாவையும் மறுபடியும் யூ கேஸ் ஆர் எவிக்டட் சொல்லி போனி தேவையே கிடையாது. ரெட் கார்டு. இந்த ஆடி ரெட் கார்டு எவிக்ஷன். வெளில போனி முத. வெளியே போங்க ஐயோ ராஸ்கல்களை அப்படி சொல்லி அமுச்சு விடணும். என்ன உன்னை என்ன பண்ண சொன்னா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்காமான்னு கேட்டாருன்னா என்ன இருக்கும்?
மறுபடியும் வந்து டோரை திறந்து அப்படியே வெளியே வா அப்படின்னு சொல்லணும். என்னது அறிவு இருந்தா அறிவு எத்தனை இல்ல ரசிகா, அறிவு இருந்தா நாங்க ஏன் சார் வந்து இப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 2 பேரும். இருந்தா நான் ஏன் சார் பிக் பாஸ்க்குலாம் வர போறேன்? ரசிகன் ப்ரோ Sad, so sad. 200%க்கு வாய்ப்பு இல்லையா அப்போ நாளைக்கு? அது எனக்கு தெரியாதுங்க. அவங்க பாட் வச்சு ஓட் பண்ணியிருப்பாங்க. இவங்க பாட் ஃபில்டர் பண்றாங்கலாம் எனக்கு இந்த வாட்டி தெரியல. போன வாட்டி ராணுவுக்கு பண்ணாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. நடக்கணும் நடக்கணும் நடக்கும். அவ்வளோ ஹார்ட்லெஸ் அவ்வளோ சாரி அவ்வளோ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ரசிகன் ப்ரோ நீங்க யாரு டைட்டில் வின் பண்ண நினைக்கிறீங்க? ம் நீங்க எங்க யார டைட்டில் யாருமே இல்லைங்க. இதுக்கப்புறம் எவன் எனக்கு வந்தாலும் வந்து இந்த சரி, பிஆர் சீசன் தவிர்த்து வேற யார் முடிக்கணும்ல இருந்தாலும் ப்ரோ. எனக்கு இந்த ஓகே தான் சீசன் ஆக்சுவலி. முடியணும். யாராவது ஒருத்தர் டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு. நான் தான் சொல்றேன்ல. எனக்கு வந்து யாரு வேணான்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியா ஐ நெவர் செட் லைக் யாரு வேணும்ன்ட்டு. ஸோ எனக்கு வந்து திவ்யா வேணாம் அவ்வளோதான். மற்றபடி யார் வின் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஓகே. சி திஸ் ஷுட் நாட் செட் அ பேட் எக்ஸாம்பிள்ங்க. யோசிச்சு பாருங்களேன். இந்த சீசனில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு இப்போ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஐ கான்ட் ரிமெம்பர் எனி மேஜர் மூமெண்ட்ஸ் தட் ஷீ கிரியேட்டட் ஆர் ஷி வாஸ் பார்ட் ஆஃப் ஆல்சோ. கிரியேட் பண்ணுறது விடுங்க. ஷி வாஸ் நாட் ஈவன் பார்ட் ஆஃப் எனி மேஜர் மூமெண்ட்ஸ். ப்ரோ இன்னைக்கு பண்ண அப்படின்ற மூமெண்ட்டையுமே போது பேசி கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் போனதுக்கு பண்ண அப்புறம் கூட மூமெண்ட்டையும் வியானா கூட உட்காந்து கேசி தப்பா நல்லா பேசிட்டு கெடுத்து இருக்காங்க. விட்டுருக்கு. அதான் சொல்றேங்க. ஷி ஹேஸ் நத்திங். தேர் இஸ் நோ மூமெண்ட்ஸ் ஃபார் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். யோசிச்சு பாரு, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எந்த டாஸ்க்ல வந்து நல்லா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி வாவ் திஸ் இஸ் திவ்யாஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லி என்ன வந்திருக்கு? எதுவுமே இல்லை. அதே மாதிரி நீங்க இந்த ஒரு பக்கம் யோசிச்சீங்கன்னா சரி ஓகே திவ்யா வந்து இதுல வந்து பேசுறதுல பயங்கரமா பேசுவாங்க, நல்லதுக்காக நேர்மையான விஷயங்களுக்காக எந்திரிச்சு போய் நின்று போராடுவாங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இருக்கா? அதுவும் இல்ல. இந்த சரி ரசிகன் திவ்யா ப்ரோ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கூட ஃபன்னியஸ்ட். கம்பேர் பண்ணிட்டு என்ன இருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் இந்த டாப் 5 பத்தி பேக் பீட் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம். எல்லாத்த பத்தியும் தப்பா பேசிட்டு இந்த வீடியோ இந்த செலிப்ரேஷன் வீக்ல அந்த வீடியோஸ் போடுவாங்கல்ல, அப்போ எப்படி ப்ரோ ஒரு எமோஷன் வரும்? எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கும். அதுவும் ஆனா அது இவரோட எமோஷன் ப்ரோ ஃபேக் தான். இப்போ எது பண்ணாலும் ஹிஹி அழுகுறீங்க நீங்க. இப்போ வந்து ஒரு ஃபைட் வீடியோ போறான்னு வச்சுக்கோங்க, சிரிச்சா உடனே அவங்க சொல்லுவாங்க இங்க பாரு ரசிக்கிறான் பாரு அந்த ஃபைட்டை, பல்ல காட்டி சிரிக்கிறான் பாரு அந்த ஃபைட் அப்படின்னா என்ன, அதை எப்படி என்ஜாய் பண்ண முடியும் உங்களால? இல்ல அது ஒரு பாண்டே இருக்காதுங்கிறேன். இப்போ விக்கல்ஸ் அண்ட் வியானா பாண்ட் அந்த ஏவில வருதுன்னா, அது விக்கல்ஸ் மைண்ட்ல வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபேக். அதான் ஒரு ஃபேக். என்னடா அது? அது ரசிக்கவே தோணாதுல்ல. ம் இப்பவே சொல்லிட்டானுங்க. வியானா சொன்னா எதுவுமே நான் பேசதா இல்ல, கேட்கறதா இல்ல, பூரா வன்மத்துல தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஒரு ஆசை ப்ரோ, இந்த ரம்யா வந்து சபரிய பத்தி பேசினத வேற யாராச்சும் ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து சொல்லுங்கப்பா அவனுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. சொன்னாலும் அவன் பெருசா எல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டான் ப்ரோ. எப்பயுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, பேசுவான். பெருசா போவாமான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. கேட்டா எப்பயுமே தங்கச்சி தான் இது கேம்னு சொல்லிட்டு போயிடுவான். எது இல்ல அவன் வந்து எப்படி சொல்றது, ஒருத்தவங்களை வந்து முழுசா நம்புவான். அப்படி பிடிக்கல அப்படின்னு வச்சுங்களேன், அவன் வெறுத்துட்டு போறான்ல, அதுவே போதுன்ற செருப்பால கரெக்ட் அடிக்கிறதுக்கு தான். சமம் ரம்யா. அவ்வளவுதானே ரம்யான்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரு பேச திருப்பிட்டு போனாவே அவ காலி, முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க வந்த நாள் அன்னைக்கே சொன்னாங்க அண்ணன் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாரையும் நம்மளெல்லாம் வெளியே அனுப்பிட்டு அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்கன்னு சொன்னாங்க ரம்யா வியானா கிட்ட. ஏங்க வியானாவும் ரம்யாவும் ஒரே கோச்சிங் கிளாஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. சரியா ப்ரோ இது கெமி கூட ப்ரோ. ஆக்சுவலா கெமி போகும்போது திவ்யா கூட அவ்வளோ சண்டை போட்டுட்டு லாஸ்ட்ல ஒரு ஹக் கொடுக்காம அப்படி போனவங்க இப்ப ரிட்டர்ன் வந்துட்டு திவ்யா திவ்யா திவ்யான்னு இருக்குது. இப்ப இருக்கிற 7 பேருமே பிரவீன் காந்திக்கு மேபி இல்ல. மத்த எல்லாருமே திவ்யா திவ்யா திவ்யான்னு தான் இருக்காங்க. இப்போ இந்த வீக் ஃபுல்லா சந்தோஷமா ஜாலியா இருந்தது திவ்யா மட்டும்தான். ஒரு இப்போ யாரோ வந்து சொல்றாங்க, கானா வினோத் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் ரம்யா தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வயித்தெரிச்சலா இருக்கு. டைட்டில் வின்னர் ஆக போறவரு திவ்யா முன்னாடியே சொல்றாங்க. வியானா திவ்யா முன்னாடியே. திவ்யா ஃபேஸ்ல அப்ப கூட இல்ல இல்ல நான் தான் அப்படின்ற மாதிரி அவன் ஃபேஸ்ல அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஒரு எதுவுமே இல்ல. தூக்கிட்டான்லங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? ம். தூக்கிட்டான். ஸோ இப்போ அவன் டைட்டில் ஆக முடியாது. அப்ப நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ம். அதுவும் அவங்க ஃபேமிலி வந்தும் சொன்னதும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதாயிடுச்சு. சுத்தமா அப்ப பயம் எதுவுமே இல்ல. நான் தான்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு.
அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க தூக்குனா தான் நல்லா இருக்குங்க. நான் அந்த விஜய் ஸ்டேஜ்ல டிவி இருக்கவங்க இப்ப நான் வீக்கெண்ட்ல தூக்குங்க, இல்லைன்னா மிட் வீக்ல தூக்குங்க. இல்ல எப்பயும் The போல reaction விஜய் will டிவி, be ஏஆர்எம் இந்த லெட்டர்ல இருந்து தான் ஒண்ணு அப்படின்னா அரோரா ஜெயிக்கிட்டு போட்டுன்றேன் நான். கம்பேர் I'm டு okay with Aurora winning at சபரி this point. ஓகே அப்படின்னு. ஏன்னா அந்த கேஷ் யார்கிட்ட ஏங்க போனா ஒரு இது இருக்குன்ற ஒரு இது இருக்குல்ல bro. அதுக்காக அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக சொல்றேன். படிக்க யூஸ் பண்றேன்னு சொல்றா. சாண்ட்ரா வந்து அவன் குழந்தைக்காக யூஸ் பண்ணுவேன்றா. ஆனா இது விக்கல்ஸுக்கு அது இவனுக்காகவே வேணான்ட்டாங்க. இல்லையே, சபரிக்காகவே இல்லையே. அவன் சொல்றது இன்னொரு 4-5 பேருக்குன்றது தானே இருக்கு. அதுக்காக கம்பேரிசன் அது சொல்றேன். எப்பவுமே போகுங்க. that is always going to be the case. ஓகே, எல்லாருமே பண்ணுவாங்க தான். அது எல்லாமே ஒரு லிமிட் தான். ம். ஸோ இப்போ உள்ள விளையாண்டது தான் நம்ம பேசுறோம். வெளியில அவர் என்ன பண்ண போறாருன்னு நமக்கு தேவையில்லாத விஷயம். வாட் தேர் சேயிங் இன்சைட் அவ்வளோதான். இன்னைக்கு வந்து திவாகர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. சபரி ஜெயிச்சானா இது பண்ணுவான். சபரி ஜெயிச்சா தட்ஸ் நாட் த மேட்டர் ஃபார் மீ. நீ பிக் பாஸ்குள்ள வந்திருக்க. பிக் பாஸ் நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ண? இப்போ நான் உனக்கு ஏவி போடுறேன். இப்போ டாப் 5ல வந்திருக்கேன். ஏவிக்கு வரும். ஓகே, 10 நிமிஷம் ஏவி. 10 நிமிஷம் ஏவில வந்து நீ எல்லா மூமெண்ட்ஸும் காட்டியிருக்கணும் முத. ம், ம். There should be fight, there should be task, there should be something. ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு ஏவியா இருக்கணும். அவன் தான் ஒரு ரைட் என்ன பொறுத்த ஃபேக் வரைக்கும். நரேட்டிவ் இருக்குல்ல. விஜய் டிவி வந்து சபரியை வின் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த பிளானே ஸ்கெட்ச் போட்டு வினோத்தை தூக்கிட்டாங்க. அப்படி சபரி அவங்க வந்து எந்த இடத்துல சேனல் வந்து காமிச்சாங்க? 1 எபிசோட்ல கூட காமிக்கிறது இல்ல. எதுலயுமே அவங்க காமிக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி ஒரே நிமிஷம் சுவாதி, ஒரே நிமிஷம். அபிகா இருக்கீங்களா? பேசுறீங்களா? அபிகா இருக்காங்களே. இல்ல, மைக்கு ஆன்ல இருக்கு. சரி, ஓகே, பேசுங்க சுவாதி. விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்றது ஒண்ணு. எந்த இடத்துலயுமே சபரிக்கு ஒரு எலிவேஷன் எதுவுமே நடந்த மாரி இல்ல. ஈவன் அந்த ஒரு ப்ரோமோ நினைக்கிறேன். அந்த சாண்ட்ரா இஷ்யூல. மத்தபடி எந்த இடத்துலயுமே இல்ல. அப்புறம் எப்படி சேனல் பேக்கப் பண்றாங்க அப்படின்றது தெரியல. இல்ல வோட்டிங்ல எங்க கம்மியா போன இருக்கு வாட்டி வேற விஷாலுக்கு ஏதாவது பண்ணலையாங்க பண்ணிட்டாங்களா? அவங்க? இல்ல ப்ரோ போன வாட்டி விஷால் எவ்வளோ விஷாலுக்கு பண்ணாங்க அப்படின்னா, விஷாலுக்கு இடையில ஒரு பெரிய எலிவேஷன் இருந்துச்சு. தர்ஷிகாவே உள்ள வந்து, "இல்ல அது எங்க 2 பேர் மேலயும் மிஸ்டேக். நீங்க அவன அடிக்கிறது தப்பு" அப்படின்னு வந்து சொல்லி அது வந்து ஒரு வேற மாரி எலிவேஷன் இருந்துச்சு. இங்க அப்படி சபரிக்கு எதுவுமே இங்க நடக்கல. அது மாரி விஷால் வந்து நெறைய டைம் லோ வோட்ல கடைசி லீஸ்ட் வோட்ல கூட இருந்திருக்காங்க. அப்ப எலிமினேட் பண்ணல. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஓகே, ஓகே. அப்ப எலிமினேட் பண்ணல. இங்க எங்கேயுமே சபரி லீஸ்ட் வோட்ல இல்ல. ஐ மீன் லாஸ்ட்லயோ எப்படியோ அப்படி இல்ல. இங்க எங்கேயுமே சேனல் காப்பாத்தலன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ம் பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் சி, சம்திங் இஸ் தேர். நான் கண்டிப்பா காணவனது மேல ஸ்டேஜ் கூட்டு வருவாங்க, பேசுவாங்க. அவரோட ஏவி இருக்கு, அவருக்கு கேஷ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ப்ரோ இது வின்னர் அமௌண்ட்ல இருந்து தானே லெஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. ஓகே. ஆனா லாஸ்ட் போன சீசன் வாட்டி சொன்னாங்க தெரியுமா, முத்துக்குமரனுக்கு கம்மி நம்பர் பண்ணிட்டாங்க. குறைச்சிக்கிட்டு. ம், ம். நேற்று சொன்னாங்க. லாஸ்ட் டைம் எல்லாமே கம்மிங்க. லாஸ்ட் டைம் டிராஃபியோட வேல்யூ பார்த்தீங்களா? டிராஃபி எப்படி இருந்துச்சுன்னு. சீசன் 7 தான் ப்ரோ கார். ஸ்பான்சர் ஒருத்தன் மேல வரல போன சீசன். இல்ல சீசன் 7 தான் கார், வீடு. சீசன் 7 வீடு, காரு எல்லாமே கொடுத்தாங்க. இந்த சீசனுக்கு கார் கொடுப்பானுங்க, வெயிட் பண்ணி பாருங்க. கார் கொடுப்பாங்க, அது தெரியும். வின்னரை பொறுத்து நினைக்கிறேன் அது உனக்கு at the end of the day. இல்ல திவ்யா அரோரா 2 பேர்ல யார் வின் பண்ணாலுமே கொடுப்பாங்கன்னு. அடுத்த ஷோக்கு அதுக்குள்ள ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு துணையும். அதுக்குள்ளயும் யார போட்டாங்களே ப்ரோ சொன்னீங்க குக்கு வின்னர் ரன்னர்னு? கோமாளி. சுவாதி, யார சொன்னீங்க? திவ்யா அரோரா 2 பேர்ல யார் வின் ஆனாலும் கொடுப்பாங்க ப்ரோ. ஓகே, ஓகே. பாப்போம். அதுக்குள்ளதான் போட்டாங்களே ப்ரோ குக்கு கோமாளி ஆங்கர் அதுதான் அரோரா. அரோரா குக்குத் கோமாளி ஆங்கரா? ஏங்க 1000 சொல்லுவாங்கங்க. இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க, டைவர்ட் எல்லாம் பண்ணிட்டு நம்புவீங்களா? இதெல்லாம் டைவர்ட் பண்ணி வேற பக்கம் ஓட்ட திருப்பறதுக்கான முயற்சிகள் இதெல்லாம். நான் ஒன்று சொல்லட்டுமா ப்ரோ? அது வந்து என்னன்னா, எப்படியும் வந்து அது படிக்க போறேன்னு சொல்லிச்சு, போலண்டுக்கு போறேன்னு.
டெஃபினட்டா வந்து அது வந்து இன்னைக்கு கூட சொல்லுச்சு. விஜய் டிவி ஷோக்கெல்லாம் அது வர ஐடியால கிடையவே கிடையாது. அது இங்கேருந்து போன உடனே பாய் பாய் அவ்வளோதான். நான் வந்து என்னோட எஜுகேஷன் பார்க்க போகிறேன். இல்லைன்னா வந்து மேபி எப்படி சொல்கிறது, சினிமாவில் வந்து எதனா ரோல் கிடைச்சா பண்ணுவாளே தவிர மற்றபடி இந்த டிவிக்கெல்லாம் வந்து அவள் வர மாதிரி அவளோட ஐடியா கிடையாதுன்ற மாதிரி தான் தோணுது. ஐயா அவ வருவா வரல இல்ல. இப்ப இங்க வெளியில இருந்து இப்பல இருந்தே வந்து விஜய் டிவி ஆங்கரா வருவாங்க. அரோரா அவ புஷ் பண்றாங்க வின்னருக்கு. அரோரா அவர் அண்ணன் எல்லாமே பொய் எல்லாமே உருட்டுகள். நரேட்டிவ்ங்க அவ்வளவுதான். அது நான் என்னோட புரியல. நான் சொல்றது வந்து இதுதான், இப்படிதான் போகுமே தவிர கண்டிப்பா அவங்கள வந்து டைட்டில் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். வெளியே 1000 பேசட்டும். எங்க எப்படி ஒரு லாஜிக்கலா வந்து ஒரு திங்க் பண்ண தெரியாதாங்க? என்னதான் ஒரு ஜென்ரல் தெரிய லாஜிக். மாட்டேங்குது. ஏன் அவ கிளியர் கட்டா சொல்றாங்க. அதே மாதிரி விக்ரமையும் வந்து எதுலயும் வந்து இதுக்கப்புறம் டிவி இதுக்கு வர போறது கிடையாது. அவன் விக்கல்ஸ் வந்து வெளியே தெரியணும்னு வந்தான்னு சொல்றான். ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு. ஸோ அவன் வந்து சந்தோஷமா போயிடுவான். அவனுக்கு இந்த மணியே இம்பார்ட்டன்ட் இல்லைன்றான். அவன் வந்து அதை பத்தி எதுவுமே திங்க் பண்ணவே போறது கிடையாது. ஸோ 2 விக்கெட் அவுட். அதில் திவ்யா இப்போ வந்து அவங்க வந்து கடைசியாக வந்து பண்ண ப்ராஜெக்டை கூட வேற ஒரு சேனல் தான் அவங்க. ஸோ மறுபடியும் விஜய் டிவியில் கூப்பிடுவாங்களா மேபி, எதனால் இங்கேருந்து அங்கே போனாங்கன்னு தெரியல வேற சேனலுக்கு. ஸோ அந்த பாசிபிலிட்டி பார்க்கும்போது அவங்களுக்கும் கிடையாதுன்ற மாதிரி தான் தோணுது. அப்புறம் வேற யார், இன்னும் 2 பேர் இருக்காங்க, சபரி அண்ட் சாண்ட்ரா. பட் ஆனா அவங்க பிராண்ட் அம்பாசிடர் இல்ல ப்ரோ. சில பிராண்ட்ஸ்க்கு டாஸ்லர் அதுக்காகலாம் கொடுக்க முடியாது. பிராண்ட் அம்பாசிடருக்காகலாம் டைட்டில் தூக்கி கொடுப்பாங்களா என்ன? இல்ல ப்ரோ, ரசிகன் அவங்க கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல, எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்ப்பாங்கல்ல. வின்னருக்கு தர மாட்டேன். அது வின்னருக்கு அதையே பார்ப்பாங்க அபி. என்னது இது? வின்னருக்கு என்ன பிராண்ட்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா அவங்க? தெரியல. இந்த சீசன் எல்லாமே வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்.